சாய்ராம் ஹே சாய்ராம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய்ராம் அருளால் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. என் அன்பு பிள்ளையே, உன் வேண்டுதலை மட்டும் என்னிடம் கேள். என்னை வழிபடும் பிள்ளைகள் கஷ்டங்களை தீர்த்து வைத்து நல்ல வாழ்க்கையை வாழ வைக்கிறேன். சாயப்பாவை என்னை நம்பி இருக்கும் என் தங்க பிள்ளைகள், சாயப்பா இருக்காங்க என்று முழு நம்பிக்கையுடன் இருக்கும் என் தங்க பிள்ளைகளை உங்களை சோதிப்பேனே தவிர உங்களை நான் கைவிட மாட்டேன். நான் சொல்வது தான் நடக்கும். நல்ல நேரம் வரும். அதுவரை பொறுமையாக காத்திருக்க வேண்டும். நல்ல நேரம் கூடி வந்துவிட்டால் நீ கேட்டதை தர நான் தயாராக இருக்கிறேன். பிள்ளையே, உன் மனம் கவலையாக இருக்கும்போது வா பிள்ளையே, என் முன் வந்து பேசு. உன் மன பாரத்தை என்னிடம் இறக்கி உன் சுமைகளை ஏற்று நான் கொள்கிறேன். உனக்கு பிரச்சனை வரும்போது இக்கட்டான சூழ்நிலையிலும் என் பெயரை உச்சரி. உனக்கு எப்படியாவது உன் சாயப்பா உதவி உனக்கு கிடைக்கும். உன் வாழ்க்கையை பற்றி நினைத்து கொண்டு பயப்படாதே. இப்படியே இருந்து விடுமோ, இதுபோல் நடக்குமா, கேட்டது கிடைக்காதா என்று இதுபோல் எதிர்மறையாக நினைக்காதே. எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க ஒரு நிமிடம் போதும். உன் சாயப்பா ஆலயம் வந்து செல். உன் பிரச்சனைகள் கஷ்டங்கள் படிப்படியாக குறைவதை நீயே உணரலாம். நீ கேட்டதை தருவதற்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். நேரம் கூடி வர வேண்டும். உன்னுடைய அன்பை பெற நான் காத்திருக்கிறேன். ஒரு முறை மனதார என்னை நினைத்து வழிபட ஆரம்பித்து விட்டாலே போதும். அந்த நொடி முதல் நான் உன் நிழலாகத்தான் இருப்பேன். உன் வாழ்க்கையை நல்ல மாற்றங்களை கொண்டு வருவேன். மகிழ்ச்சியை கொண்டு வருவேன். உன் கஷ்டங்கள் எல்லாம் தீரும். என் வார்த்தையை நம்பி இரு பிள்ளையே. உன் மனம் போல் உன்னை வாழ வைப்பேன். நீ ஆசைப்பட்ட திருமணம் வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். நீ ஆசைப்பட்டவரையே தான் நீ திருமணம் செய்து கொள்வாய். நான் இருக்கிறேன். நடக்காததையும் நடத்தி காட்டுவேன். என்னை நம்பு, நம்பிக்கையுடன் இரு. உன் திருமணத்தை உன் சாயப்பா நடத்தி வைப்பேன். உன் மனம் நிறைந்த வாழ்க்கையை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். பிள்ளையே, வாழும் வாழ்க்கையை பார்த்து பயப்படாதே, பதட்டப்படாதே. உன் மனம்தான் குழப்பமாகவும் பதட்டமாகவும் இருக்கிறது. பொறுமையாக இரு, அமைதியாக இரு. உன் பிரச்சனைகள் எல்லாமே உன்னால் சமாளிக்க முடியும். உன்னை மீறி என்னை மீறி எதுவும் நடக்காது. எல்லாமே நல்லதுக்காகத்தான் நடக்கும். உன் வாழ்க்கையில் நடக்கின்றதை பார்த்து சோர்ந்து விடாதே. இதை கற்றுக்கொள்ள வேண்டிய அனுபவம் என்று தெரிந்து கொண்டு சரியான பாதையை எதுவோ அதை பார்த்து செல். பிள்ளையே, எதையும் குறைவாக பார்க்காதே. யாரை பற்றியும் புகழவும் வேண்டாம், குறை சொல்லவும் வேண்டாம். எல்லோரையும் சமமாக பார்க்க வேண்டும். பிள்ளையே, உன் முகமும் உன் மனதையும் தெளிவாக வைத்துக்கொள். உன் மனதில் அமைதியாக பொறுமையும் சேர்த்து செயல்பட்டு உன் முகத்தையும் உன் மனதையும் தெளிவாக வைத்துக்கொள். உன் மனதில் அமைதியும் பொறுமையும் இருந்தால் யோசித்து செயல்படும்போது நீ உன் லட்சியம் எதுவோ அதை அடைய முடியும். இத்தனை பிரச்சனைகளை தாண்டி நீ மன தைரியத்துடன் தாண்டி வந்திருக்கிறாய். உன் வாழ்க்கையில் துன்பங்கள் கஷ்டங்கள் இது எல்லாம் நீ சமாளித்து கொண்டும்
உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு பிள்ளையே. தேவையில்லாமல் கோபமும் வெறுப்பும் இருக்கிறது உன்னிடம். இதையெல்லாம் விட்டுவிடு. உன் வாழ்க்கையில் உயர்த்து வரப்போகிறாய். நீ வெற்றி பெறப் போகிறாய். நீ தேடி சென்ற காலம் போகி இனி எல்லாமே உன்னை தேடி வரும் நாள் வந்துவிட்டது. இது உனக்கான வாக்கு, கண்டிப்பாக பலிக்கும். பிள்ளையே, நீ எதற்கும் பயப்படாதே. எதையும் நினைத்து கொண்டு கண் கலங்காதே. வெற்றி என்ற கிரீடத்தை உனக்கு தருவேன். உனக்கும் எப்போது துணையாக இருப்பேன். உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன். உனக்கு வேண்டியதை அத்தனையும் உன் சாயப்பா செய்து தருவேன். என்னை முழு மனதுடன் நம்பி என்னிடம் எதை கேட்டாலும் உனக்கானதை நல்லதை மட்டும் நான் தருவேன். இனி நடப்பது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும். உன் சாயப்பா இருக்க பயம் ஏன்?